ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை லைஃப் இன் ஃப்ளேவர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன சமையல் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சுவையான ஸ்வீட்டுங்க. ஸோ நாம் இன்றைக்கி பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ரியல் பைனாப்பிள் கேசரி பண்ண போகிறோம். எசன்ஸ் இல்லாமல் ஒரிஜினல் பைனாப்பிள் வச்சு நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு பைனாப்பிள் வந்து பார்த்திங்கன்னா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கேசரி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கடாயில் வந்து நெய் வந்து ஒரு 4-5 ஸ்பூன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ரவை வந்து ஆட் பண்ணி நம்ம வறுக்க போகிறோம். ஸோ ரவை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கிட்டே வரணும். அது வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதே கடாயிலே நம்ம வந்து ஒரு 3-4 ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பைனாப்பிள் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பைனாப்பிள் வந்து நல்லா வதங்கணுங்க. ஸோ இங்கே தான் வந்து குக் ஆகணும் பைனாப்பிள், இல்லைனா வந்து அப்படியே வந்து ரா ஃப்ரூட்டாக வந்து நம்மளுக்கு அப்படியே தெரியும். ஸோ அதனால் நல்லா வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம கிண்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு கேசரிக்கு வந்து கலர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் எல்லோ கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா பைனாப்பிள் எல்லோ கலர் இல்லையா, ஸோ அதுக்கு மேட்சாக வந்து எல்லோ கலர் இருக்கணுன்றதுக்காக எல்லோ கலர் கேசரி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது இல்லைனாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம சர்க்கரை வந்து ஆட் பண்ண போகிறோம். சர்க்கரை வந்து நல்லா தூக்கலாக போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ சர்க்கரை மட்டும் பார்க்காதீங்க. ஸோ சர்க்கரை வந்து 1/4 கிலோ ரவைக்கு வந்து அப்படியே வந்து 1/4 கிலோவுக்கு மேலே சர்க்கரை வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ தான் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ ஸ்வீட்டோடைய டிப்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிக்கு அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா ஸ்வீட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தேவைக்கேற்ப நெய் ஆட் பண்ணிவிட்டு குக் பண்ண விட வேண்டியது தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கமன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ இப்போ அப்படியே வந்து வறுத்து வச்சுருக்க முந்திரி, திராட்சை, ஏலக்காய், பாதாம், பிஸ்தா, ஸோ உங்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படுதோ ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான நம்மளுக்கு அந்த பைனாப்பிள் கேசரி ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும், அப்படியே வாயில் வச்சால் அப்படியே கரைஞ்சி போகுங்க. செம்ம டேஸ்ட்டுங்க. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பைனாப்பிள் எசன்ஸ் இல்லாமல் பைனாப்பிளோடு போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.